வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கவுண்டிங். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அக்கவுண்டிங்னா என்ன. இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன்ல பிஸ்னஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது அக்கௌண்ட்ஸோட வேலை தான். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸை வச்சு தான் அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதா அப்படிங்கிறது வந்து இது பண்ணுவோம். அக்கௌண்டிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் ஐடென்டிஃபையிங் த ஒகேஷன்ஸ் ஆஃப் மானிட்டரி நேச்சர். அதாவது இப்போ ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கு, சேல்ஸ் நடந்திருக்கு. அது வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்கு, சேல்ஸ் நடந்திருக்குங்கிறத விட அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத வேல்யூ பண்ணக்கூடியதான் இந்த அக்கௌண்டிங். ரெக்கார்டிங் தம் இன் மேகசின். இதை வந்து அந்த கம்பெனியோட மேகசின்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்கங்கிறத கிளாசிஃபையிங் இன் ரெஸ்பெக்டிவ் லெட்ஜர். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜர்னல் என்ட்ரி போட்டுட்டோம்னா அது வந்து தனியாக ஒரு லெட்ஜரில் வந்து கிரியேட் பண்ணி போடுவாங்க. அந்த லெட்ஜரில் வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. அது வந்து தனியாக ஒரு பர்சனல்ஸ் அக்கௌண்டா, இல்லை சேல்ஸ் அக்கௌண்டா, இல்லை பர்ச்சேஸ் அக்கௌண்டா, அது என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத பிரிப்பாங்க. அண்ட் சம்மரைசிங் தம் இன் ஏர்னிங்ஸ் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரொவைடிங் கான்சிக்வன்சஸ் டு த யூசஸ் ஆஃப் சச் இன்ஃபர்மேஷன். இதை வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அண்ட் லாஸ் வந்திருக்கா இல்லை ப்ராஃபிட் வந்திருக்கா, பேலன்ஸ் ஷீட்டில் அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத வந்து இது பண்ணுவாங்க. இதில் வந்து எல்லா வகையான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஓனர்ஸ் பற்றினது, கவர்மெண்ட் பற்றினது, கிரெடிட்டார் அண்ட் ட்ரேடர் பற்றி. அந்த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செரிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் 1941 இதுக்கு ஒரு கிளியர் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அக்கௌண்டிங்னா ஒன்றுமே இல்லை, ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை வந்து பிரித்து வைக்கிறது. அது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷனுங்கிறது பிரிக்கிறது, அதை வந்து சம்மரைஸ் பண்ணுறது. அதுக்குள்ளே வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, டே டு டே உள்ள ஆக்டிவிட்டியை இது பண்ணுவோம். அது என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன். இது எல்லாமே சும்மா ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. இவ்வளோ மணி வேல்யூ அப்படிங்கிறதுங்கிற நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். தட் இஸ் த பார்ட் அட்லீஸ்ட் இன் ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்டர்பிரிட்டிங் த ரிசல்ட் தேரம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் கேரக்டர்ஸை வச்சு தான் மொத்தமாக இதோட ரிசல்ட்டை வந்து இது பண்ணுவோம். தேங்க்யூ.